Hallelujah. 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 Today we are going to see the power of God in this place. இன்று நாம் ஆண்டவருடைய வல்லமையை இந்த இடத்திலே நாம் பார்க்க போகின்றோம். Today we are going to see God's healing power in a very powerful mighty way. இன்று ஆண்டவர் குணமளிக்கின்ற அந்த வல்லமை இங்கு செயல்படுவதை நாம் கண்கூடாக இங்கு இந்த இடத்திலே காண போகின்றோம். Hallelujah. Hallelujah. But the condition is you must listen to God's word. ஆனா அதற்கு ஒரே ஒரு நிபந்தனை தான் இருக்கு. என்னன்னு சொன்னா நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கவனமாக நீங்க கேட்கணும். Are you able to hear her and understand what she is speaking? நான் சொல்றது உங்களுக்கு காதுல கேக்குதா? புரியுதா சொன்னது? And I want to tell you, we are not going to leave this place till we see people getting healed with the eyes. இன்று இங்கு வந்திருப்பவர்கள் குணம் பெற்று கொள்வதை கண்ணால் கண்ட பின்புதான் இந்த இடத்தை விட்டு நாங்கள் செல்வோம். Because today I have come to show you the medicine that is available in the Bible to heal any kind of sickness. இன்று விவிலியத்திலே பைபிளிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற மருந்து எந்த வியாதியாக இருந்தாலும் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதை குணப்படுத்துவதற்கு பைபிளிலே கொடுக்கப்பட்டுள்ள அந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்துவதற்காக நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. So shall we pray that you understand this medicine so that you can use this medicine every day of your life? இப்போது இந்த மருந்து என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் அந்த மருந்தை ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தவும் நாம் ஜெபித்து இந்த வழிபாட்டை ஆரம்பிப்போமா? Shall we pray? நாம் ஜெபிப்போமா? Loving Father, we want to thank you and praise you for this great opportunity that you have given us. நாம் எல்லோரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இன்று நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த மாபெரும் வாய்ப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். Lord, we are all assembled in your house. ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் உமது ஆலயத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். And we know that you are going to speak to us your word that will bring healing, deliverance and set us free. ஆண்டவரே, இன்று நாங்கள் சுகம் பெறவும் விடுதலை பெறவும் கட்டுக்களிலிருந்து அவிழ்க்கப்படவும் நீர் உமது வார்த்தையை எங்களோடு பேச போகிறீர் என்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். We want to know the medicine that cures any sickness and disease that you have for our life. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கின்ற வியாதிகளுக்கு எத்தகைய மருந்து நீர் வைத்திருக்கின்றீர், எங்களுக்காக வைத்திருக்கின்றீர் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். Oh Father, help us to be attentive to your word. ஆண்டவரே, அப்பா, நாங்கள் இந்த இரவு வேளையிலே உமது வார்த்தைக்கு மிகவும் கவனமாக செவி கொடுக்க எங்களை ஆசீர்வதியும். Help us to understand all that is being taught. ஆண்டவரே, எதையெல்லாம் இங்கு கற்றுக் கொடுக்கின்றோமோ அதையெல்லாம் புரிந்து கொள்ள நீர் உதவி செய்யும். And whatever we learn, help us to remember and practice it in our day-to-day life. நாங்கள் எதையெல்லாம் கற்றுக்கொள்கின்றோமோ அவை எல்லாவற்றையும் நாங்கள் மனதிலே இருத்தி எங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். And thank you, Lord, that you are not only going to speak your word, but you are going to perform mighty signs and wonders. The blind shall see, the deaf shall hear, the dumb shall speak, the crippled shall walk in our midst in the name of Jesus. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுவதோடு மட்டுமல்லாமல் நீர் வாழ்ந்த காலத்தில் செய்த அதே அருள் அடையாளங்களை குருடர் பார்க்கவும் செவிடர் கேட்கவும் முடவர் நடக்கவும் எவ்வாறு நிகழ்ந்ததோ அதை நாங்கள் எங்கள் கண்ணால் இன்று கண்டுகொள்ள நீர் உதவி செய்யும். We thank you and praise you for this great blessing, Almighty God, in Jesus' name. ஆண்டவரே, இத்தகைய பெரிய அரும் அடையாளங்களுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல தந்தையே, ஆமென். You know, when you say amen, you are saying I believe every word that we prayed just now.
ஆமென் என்று நாம் சொல்லும்போது இப்போது நாம் ஜெபித்த அந்த ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் நம்புகின்றோம் என்று ஆண்டவருக்கு நாம் தெரியப்படுத்துகின்றோம். எனவே எல்லாரும் சேர்ந்து ஆமென் என்று சொல்லுவோம். Praise the Lord. Praise the Lord. Now, many of us have been sick in our life sometime or the other. நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்திருப்போம். And surely we have gone to the doctor and taken some medicine. நாம் நிச்சயமாக மருத்துவரிடம் சென்று அவர் கொடுத்த மருந்துகளை நாம் பயன்படுத்தி இருப்போம். Yes or no? ஆமாவா? Today I have come to show you a medicine which comes from God, and when you take it, you can take massive dose of that medicine. There is no side effect but full effect that will cure any disease and sickness. இன்று ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு மருந்தை நான் உங்களுக்கு தரப்போகின்றேன். அந்த மருந்தை நீங்கள் எவ்வளவு அதிகமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் அதில் ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், அந்த மருந்தை நீங்கள் எவ்வளவு எடுத்துக்கொண்டாலும் அதனால் எந்த விதமான பக்க விளைவுகளோ பாதிப்புகளோ உங்களுக்கு இருக்காது. Thank God I got 3 doctors here, and I want to ask them, supposing a person is healthy, doctors, supposing the person is healthy and the person takes overdose of medicine which is not needed, but he takes overdose of medicine, will that person remain healthy or will he land up in the hospital? இங்கு 3 டாக்டர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிடத்திலே நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன். ஒரு சுகமாக ஆரோக்கியமாக இருக்கின்ற ஒருவர் மருந்துகளை அதிகமாக எடுத்துக்கொண்டால் அவர் தொடர்ந்து ஆரோக்கியமாக இருப்பாரா அல்லது அவருக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா? He will land up in the hospital. But here is a medicine that comes from God, that if you take it every day, even when you are healthy, praise God, you can prevent any kind of sickness and disease to come into your body. Wow. டாக்டர்கள் சொன்னாங்க ஆமா அப்படியாக பாதிக்கப்படுவார்கள் சொல்லி. ஆனா இங்கு ஒரு மருந்து இருக்கின்றது. இந்த மருந்தை தினமும் எவ்வளவு வேணுமானாலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவ்வாறு அந்த மருந்தை நாம் எடுத்துக்கொண்டால் நமக்கு எந்த பாதிப்பும் வராது. தொடர்ந்து நாம் சுகமாக இருக்க முடியும். You will find people when they are young, they are healthy, they are successful and everything. But as their age comes, one fine day, they find themselves depressed, they find themselves sad with anxiety, worry, and they get into sickness. And when you ask them what happened to you, they will quickly say, hey, because I am an old person, that's why sickness is in my body. நாம் இளைஞர்களை பார்த்திருக்கின்றோம். இளம் வயது கடந்த பின் ஒரு காலகட்டத்திலே முதுமை வருகின்றது, வயதாகின்றது. அப்போது பார்த்தால் பல வகையான வியாதிகள், மனச்சோர்வு வருகின்றது, இன்னும் உடலிலே வலி, வேதனை, இன்னும் சில வியாதிகள் வருகின்றது. அப்போது யாராவது பார்த்தால் நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என்று கேட்டால் நாம் என்ன பதில் சொல்கின்றோம்? வயதாகி விட்டதல்லவா, இதெல்லாம் சகஜம் தானே வியாதி வருவது என்று சொல்கின்றோம். But according to God's word, even though you are old, you are supposed to be healthy all throughout your life if you take this medicine from today itself. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கின்றது? நீங்கள் எந்த வயது அடைந்தாலும், வயதானவர்கள் ஆனாலும், ஆண்டவர் விரும்புவது எப்போதும் நாம் ஆரோக்கியமாக சுகமாக இருக்க வேண்டும் என்பதுதான். எனவே இந்த மருந்தை நீங்கள் அனுதினமும் எடுத்துக்கொண்டால் எப்போதும் நீங்கள் சுகமாக வாழலாம். From 1 month I am going around distributing this medicine of God, and I have been seeing healings wherever I go. 1 மாத காலமாக இந்த மருந்தை நான் இவ்வாறு விநியோகித்துக் கொண்டிருக்கின்றேன். அவ்வாறு நான் சென்ற இடமெல்லாம் நான் காண்பது மக்கள் சுகம் பெறுவது, அவர்கள் ஆரோக்கியமுடன் வாழ்வதைத்தான். And if there are any people who are deaf and they cannot hear with their ears, I prophesy in the name of Jesus, before we go home, their ears will be completely open and they can hear the word of God. எங்கு யாராவது காது கேட்பதில் பிரச்சனை உள்ளவர்கள் இருந்தால், இன்று இந்த வழிபாடு முடிந்து போவதற்கு முன்னால்
நிச்சயமாக அவர்கள் காதுகள் திறக்கப்பட்டு காதுகள் கேட்கும் திறனை பெற்றுக்கொள்வார்கள் என்பதை நான் ஒரு இறைவாக்காக இன்று இங்கு கூறுகின்றேன். How many of you want this medicine? எத்தனை பேருக்கு இந்த மருந்து வேணும்? And I want to tell you, this medicine is absolutely free, so don't worry. You don't have to pay money. நீங்க பயப்பட வேண்டாம், இந்த மருந்துக்கு நீங்க பணமே தர வேண்டாம், முற்றிலும் இலவசம். எத்தனை பேருக்கு இந்த மருந்து வேணும்? Oh, nobody wants. Let's go home then. யாருக்கும் வேண்டாமா? அப்ப நாங்க போலாமா? எந்த பணமும் காசும் செலவழிக்க வேண்டாம். Now you might be saying, which hospital I have to go, brother? நீங்க கேட்கலாம், சகோதரரே நாங்க எந்த ஹாஸ்பிடலுக்கு போகணும் இந்த மருந்து வாங்க? Or should I go to some chemist who will give me this medicine? நாங்க யாராவது Chemist. யாராவது அந்த மருந்துகளை தயாரிக்கக்கூடிய அந்த மருத்துவ அந்த கம்பெனிகள் அங்க போய் நாங்க இந்த மருந்தை வாங்கிக்கிடணுமா? பார்மாசிட்டிக்கல் கம்பெனி இருக்கு, அங்க போய் வாங்கணுமா? Chemist shop. மருந்து கடையில போய் நாங்க இதை எந்த மருந்து கடையில போய் வாங்கலாம் You அப்படின்னு நினைக்கிறீங்களா? don't have to go anywhere. You have to reach to your Bible and open and read Proverbs chapter 4 verse 20 onwards. நீங்க வேற எந்த மருந்து கடைக்கும் போக வேண்டாம். நீங்க உங்க கையில இருக்க பைபிளை எடுத்து நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசித்தால் போதும். And when you read Proverbs chapter 4 verse 20 onwards, you must follow the instruction given over there. இந்த நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20 முதல் நீங்கள் வாசிக்கும் போது அதை வாசித்து அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனமாக வாழ்க்கையிலே அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். Listen, before we read, let me ask some interview with the doctor. இதை வாசிப்பதற்கு முன்னால் நான் டாக்டர்கிட்ட ஒரு நேர்காணல் நடத்த போகின்றேன். Doctor, come quickly. டாக்டர் சீக்கிரம் வாங்க. Okay, I've got 2 doctors and there is one more. Let's take the answer from 2 doctors. Doctors, supposing I am the patient and I come to you and you give me some medicine, do you give me some instruction to follow, or I can take the medicine just the way I want? We'll give some instruction to follow. What about you? Yeah, we give instructions. And what if I take that medicine the way I want? Will it be effective or? You'll have some problem. I must follow your instructions. Yes. What about you? Yes, definitely. You should follow instructions. Doctor's instructions. So if இப்போது நான் இந்த 2 மருத்துவர்களிடம் ஒரு நேர்காணல் நடத்துகின்றேன். யாராவது உங்களிடத்திலே சிகிச்சைக்கு வந்தால் வருகின்ற அந்த நோயாளியிடம் நீங்கள் மருந்து கொடுக்கின்றீர்கள். அவ்வாறு மருந்து கொடுக்கும்போது அவர்களுக்கு ஏதாவது முதலில் சில விதிமுறைகள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அவர்கள் பின்பற்ற வேண்டிய சில விதிகளை நீங்கள் சொல்லுகின்றீர்களா? டாக்டர் சொன்னாங்க ஆமான்னு. Okay, now I came to you and you gave me 3 days medicine and you gave me the instruction. So let's say this is the medicine packet, okay, and I kept the medicine in my pocket, okay, for 3 days medicine. I went to the office, kept it in my pocket. I came back from the office, kept it in my pocket. When I go to sleep, I keep it on the table and I look at it and I go to sleep. 3 days I did not open the packet, did not eat it. I kept it in my. After 3 days I call you and I say, you gave me the medicine, I kept it so close to my heart, but I did not get healed. What is your answer for that? Because you didn't take the medicine. But I kept it with me. No, unless you are not taking the medicine, you won't be healed. This year, No use. You didn't follow instructions. You didn't follow the instructions properly. And when I'm sleeping, I'm keeping the medicine here and sleeping. இப்போது இந்த டாக்டர்கிட்ட கேட்டாங்க, உங்கள்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் மருந்து கொடுத்தீங்க, 3 நாளைக்கு மருந்து கொடுத்தீங்க. அந்த மருந்தை வாங்கிட்டு நான் போய் பத்திரமா பாக்கெட்டில் வச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போனேன். அப்புறம் சாயங்காலம் பத்திரமா ஆஃபீஸில் இருந்து திருப்பி கொண்டாந்தேன். அப்புறம் வீட்டில் வந்துட்டு பத்திரமா அந்த மருந்தை எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் நைட்டு படுக்க போகும்போது திருப்பி வச்சுட்டு அப்படியே நான் தூங்கினேன். அப்பா மருந்து நல்லா இருக்குது, அப்படி இருந்துக்கோ அப்படி சொல்லி வச்சுட்டேன். அப்படியே பேக்கெட்டில் வச்சு நடந்துட்டு 3 நாள் கழிச்சு டாக்டர்கிட்ட போய் நீங்கள் தந்த மருந்து 3 நாள் நான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவங்க செஞ்சது சரியா? அவங்களுக்கு நோய் சுகமாகுமா? அதனுடைய விளைவு என்ன? அப்போ டாக்டர் சொன்னாங்க, இல்லை அவங்களுக்கு சில விதிமுறைகள் சொல்லியிருக்கோம், ஆனால் அதை அவங்க பின்பற்றலை.
Now this one will I get healed? No. No, you will not. But I got the medicine. You have to follow the instructions. I have to. Eat. Eat them. So how many people take the Bible to the office? Then coming home, night time, pillow. But don't open the Bible. And then you say, I didn't get healed. இப்போது And then you say, I did not get healed. You never open the Bible on the altar. இப்போது மருந்து கொடுத்ததா மருந்து என்ன செஞ்சாங்க அப்படி வச்சுட்டாங்க. இப்போ மருந்தை கையில் எடுத்து டாக்டர்கிட்ட போய், டாக்டர் மருந்து தந்தீங்க, நான் வச்சிருக்கேன், என்ன சோமாகுமா? டாக்டர் என்ன சொன்னாங்க? இல்லை, சொன்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலை, கடைப்பிடிக்கல, எப்படி சோமாகும்? அது மாதிரி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பைபிள் இப்படி இருக்குது, அதை எடுத்து வச்சுட்டு நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி பைபிளை கொண்டு போயிட்டு அப்புறம் திருப்பி கொண்டாந்து வச்சாச்சு. அப்புறம் அதை எடுத்து அப்படியே அந்த பைபிளை இப்படி சொல்லிட்டு அதை வச்சாச்சு. அப்புறம் கொண்டாந்து இப்படி காட்டி அப்புறம் திருப்பியும் இப்படி செஞ்சு வச்சாச்சு. அதை திறக்கல, வாசிக்கல. அங்க ஏதாவது நடக்குமா? ஏதாவது நடக்குமா? ஆமா ஆமா, சரியா அப்படியா சரியா? அங்க ஏதாவது மாற்றம் உண்டா? சுகம் கிடைக்குமா? No. The doctor said I have to eat the medicine. In the same way, God is saying you must open the Bible and follow the instruction. டாக்டர் சொன்னாங்க, அந்த என்ன அறிவுரை நாங்க அவங்களுக்கு சொன்னோமோ அதை நீங்க பின்பற்றணும், அப்பதான் அந்த வியாதி சுகமாகும். அது மாதிரி இங்க பைபிள்ல சொன்ன மாதிரி நீதிமொழிகள்ல 4வது அதிகாரத்துல சொன்ன அந்த வார்த்தைகளை நம்ம பைபிளை திறந்து அதை வாசித்து அந்த வார்த்தைகள் என்ன சொல்கின்றதோ அதன்படி நாம் நடக்க வேண்டும். When you all go to the doctor, you all take the medicine, and then you drink the water so that it goes inside. டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கிட்டு வந்து என்ன செய்வோம்? அதை பிரித்து வாயில போட்டு தண்ணியை குடிச்சு அது உள்ள போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், அப்படிதானே? Yes, praise God. Okay, let's read Proverbs chapter 4 verse 20. இப்போது நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போம். My son, my daughter, attend to my words. Incline your ears to my saying. பிள்ளாய், என் வார்த்தைகளுக்கு செவி கொடு, நான் சொல்வதை கவனி. Let them not depart from your eyes. Keep them in the midst of your heart. உன் கவனத்தினின்று அவை விலகாதிருக்கட்டும், உன் உள்ளத்தில் அவற்றை பதித்து வை. For they are life unto those who find them. Find them, find them, find them. அவற்றை தேடி பெறுவோருக்கு அவை உயிரளிக்கும். அவற்றை தேடி பெறுவோருக்கு, தேடி பெருகுத்து. தேடி பெறுவோருக்கு, That's find them, right? Yes. Say that again, say that again. அவற்றை தேடி தேடி பெறுவோருக்கு, தேரி பெறுவோருக்கு, தேரி பெறுவோருக்கு, தேரி பெறுவோருக்கு, தேரி பெறுவோருக்கு, தேரி பெறுவோருக்கு. தேரி இல்ல, ஹீலிங் இல்ல. அவற்றை தேடி பெறாவிட்டால் அங்கு சுகம் கிடைக்காது. தேடி பெறுவோருக்கு அவை உயிரளிக்கும். ஹலோ, அவர்களுக்கு உடல் நலமும் தரும். Are you there? கவனிக்கிறீங்களா எல்லாரும்? தேரி நோ, ஹீலிங் நோ. தேடி பெறாவிட்டால் அங்கு எந்த சுகமும் கிடைக்காது. Now, preacher, pray over me. தேரி நோ, pray over me. Healing இல்ல. அதை தேடி பெறாம ஜெபம் செய்யறவங்கிட்ட போய் என் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நின்னாலும் அங்க சுகம் கிடைக்குமா? ஏன்னு சொன்னா அந்த வார்த்தைகளை நாம் தேடி பெறவில்லை, அப்ப சுகம் கிடைக்காது. Blessing, 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 blessing. Theory? What is theory?
ஃபைண்ட் என்னை வந்து ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. Father, bless me. But Teri, what do you say for find them? Tedi, the blessing coming. illa ஃபாதர்ட்ட போய் என்னை bless பண்ணுங்க என்னை ஆசீர்வதிங்க அப்படி சொன்னாலும் இறைவார்த்தையை நம்ம தேடி பிடிக்கவில்லை என்றால், அதை தேடி பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நமக்கு சுகம் கிடைக்காது. ஹலோ சரியா? புரிஞ்சுதா? சரியா? They are life only to those who find them and health to all their flesh. அவற்றை தேடி பெறுவோருக்கு அவை உயிரளிக்கும், அவர்களுக்கு உடல் நலமும் தரும். Udal is health. Body. What is health? Nalam. Anybody wants nalam? When you find the word you get nalam. No finding the word, no nalam. அந்த இறைவார்த்தையை தேடி பிடிச்சோம்னு சொன்னா நமக்கு சுகம் நலம் கிடைக்கும், இல்லை என்றால் நலம் கிடைக்காது. Is God saying those words? ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்றாரா? சரியா? சரிதானே? So what you must now find? நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? இப்போ எதை தேடி கண்டுபிடிக்கணும்? What you must find? எங்க கண்டுபிடிக்கணும்? பைபிள். That's what we are going to learn now, what to find. Okay? அதுதான் நம்ம வந்து படிக்க போறோம், எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. Now in this 2 hours we are going to study, and God's word says all those who find his word and understand his word and apply his word, they will have life and good health. Praise the Lord. இன்று ஆண்டவர் சொல்கின்றார், நமக்கு இந்த 2 மணி நேரம் இருக்குது. இந்த 2 மணி நேரத்துல இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அதை தேடி கண்டுபிடித்து அந்த வார்த்தையை நான் நம்பி அந்த வார்த்தையை புரிந்து கொண்டு அதை என் வாழ்க்கையில் நான் கடைபிடிப்பேன் என்ற ஒரு உள்ளத்திலே உறுதி எடுக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் உடல் நலத்தை நமக்கு அருளுவார். But now you might be sitting there and saying, oh, there are only 4 lines, how can it heal me? நீங்க இங்க உட்கார்ந்துட்டு நினைக்கலாம், ஒரு 4 வரி தானே இருக்கு, இது எப்படி என்னைய சுகப்படுத்தும் அப்படி நீங்க நினைக்கலாம். You will find those 4 verses are 4 supernatural prescription of the Creator for anyone to remain healthy, not only in the body but in his whole being. நீங்க நினைக்கலாம் 4 வரின்னு, ஆனா அந்த 4 வரிகளும் இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மருந்து சீட்டுல விவரம் இருக்கும். அது மாதிரி இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மருந்து சீட்டை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அந்த மருந்து சீட்டை நாம் பயன்படுத்தும் போது நமக்கு உடல் நலமும் மன நலமும் முழுமையான நலமும் நமக்கு கிடைக்கின்றது. Praise the Lord. Praise the Lord. Now let's say she is praying and she is laying hands on me. இப்போ உதாரணமா இந்த சகோதரி தலையில கை வச்சு ஜெபிக்கறாங்கன்னு வெச்சுக்குவோம். I get healed. எனக்கு சுகம் ஆச்சு. Because of her faith. என்னுடைய இந்த சகோதரியுடைய விசுவாசத்துல எனக்கு சுகம் கிடைச்சது. But I have not found the word. ஆனா நான் வந்து இறை வார்த்தையை தேடி கண்டுபிடிக்கல. Will that healing remain? அந்த எனக்கு கிடைச்ச சுகம் அது நிரந்தரமா இருக்குமா? Because God's word says for you to remain healthy you must find the word. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கின்றது என்றால், நீங்கள் நலமாக வாழ வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் தேடி பெற வேண்டும் என்று கூறுகின்றது. So what is more important, that you want people to lay hands on you, or you spend all your time and energy to find the word of God that can heal you? எனவே எது ரொம்ப முக்கியமானது? யாராவது தலையில கை வைத்து எனக்கு ஜெபித்து நான் சுகம் பெற்றுக் கொள்வேனா என்பதா, மாறாக நானே இறைவார்த்தையை தேடி அதை கண்டுபிடித்து அதை பெற்று நான் நலம் பெறுவேன் என்பதா? Praise the Lord. Praise the Lord. Are you understanding? புரியுதா எல்லாத்துக்கும்? Okay, now I am believing for the word of God for healing. இப்போ இறைவார்த்தை குணமளிக்கும் என்பதை நான் நம்புகின்றேன். And that word is giving me the strength.
அந்த வார்த்தை எனக்கு பலம் கொடுக்கின்றது. But there are symptoms of sickness and pain in my body. ஆனா என்னுடைய உடம்புல சில வெளிப்படையான அடையாளங்கள், நோய்க்கான வலியும் வேதனையும் வெளிப்படையான அடையாளங்கள் காணப்படுகிறது. Please remember, when you do these 4 things that God is saying, you will be so strong that no matter how much the symptom, you can stand strong till every symptom is destroyed, the sickness is destroyed, and you can come out healthy. ஆனால் இந்த இறைவார்த்தை என்ன சொல்கின்றது என்றால், அந்த வார்த்தையை வாசித்து அதை நாம் கடைபிடிக்கும் போது வெளிப்படையாக தோன்றக்கூடிய அடையாளங்கள் நம் உடம்பில் இருந்தாலும் நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். முழுமையாக அந்த அடையாளங்கள் எல்லாம் மறையும் வரையும் இந்த இறைவார்த்தைகள் நம்மோடு இருந்து நம்மிடம் இருந்தால் நாம் முழுமையான சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இறைவார்த்தை கூறுகின்றது. And if you are healthy and you are taking these 4 scriptures and following the prescription given to you by God, you will remain healthy, not for 1 day, not for 1 week, not for 1 month, but all throughout your life. This is what the word of God says. இந்த 4 வசனங்கள் சொல்லக்கூடிய இந்த ஒரு மருந்து சீட்டு என்று சொன்னோம், மருந்து விவரங்கள் அடங்கிய இந்த 4 இறைவசனங்களையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால், வாழ்க்கையில் அதை விசுவசித்து கடைபிடிக்க முடிவு எடுத்துக்கொண்டால், நீங்கள் ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம் அல்ல, வாழ்நாள் முழுவதும் நீங்கள் நலமாக வாழ முடியும் என்று இறைவார்த்தை சொல்கின்றது. Many people feel the Bible is a good storybook of great heroes in the Bible and it will give you good information, but let me tell you, Bible is not a book of information, it is God's living word. நிறைய பேர் நினைச்சுக்கிறது இந்த விவிலியம் பைபிள் என்பது ஒரு கதை புத்தகம் போல, இதிலே பல மனிதர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது என்று நினைத்துக் கொள்கின்றார்கள். ஆனால் அப்படி அல்ல. இந்த பைபிள் என்பது கடவுளுடைய இறைவனுடைய வார்த்தை. Let's go to John 6:63. யோவான் 6:63 நாம் இப்போது எடுத்துக்கொள்வோம். யோவான் 6:63. It says, it is the spirit that quickeneth, the flesh profits nothing. The words that I speak to you, they are spirit and they are life. அது இவ்வாறு சொல்கின்றது, வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. It is the spirit. அது ஆவி. It is the spirit. அது ஆவி. It is the spirit that makes alive. ஆவி வாழ்வு கொடுக்கின்றது, வாழ்வை கொடுப்பது ஆவியே. The flesh profits nothing. ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. And Jesus said, listen, the words that I speak to you, the words that I speak to you is spirit and their life. ஆண்டவர் இயேசு இவ்வாறு சொன்னார், நான் கூறிய வார்த்தைகள் ஆவியும் உண்மையுமாக இருக்கின்றது என்று கூறினார். So every time you take God's word and you meditate on God's word, that word is spirit and that word is life. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து அதை வாசித்து அதை தியானிக்கும் போது அந்த வார்த்தைகள் ஆண்டவருடைய ஆவியும் உயிரும் நம்முடைய வாழ்வுமாக இருக்கின்றது. This lady over here, hello, do I know you? உங்களுக்கு தெரியுமா? Have we met before? முன்னால வந்திருக்கீங்களா? Where? Have I ever spoken to you? எப்பவாவது சகோதரரை பார்த்திருக்கீங்களா? 2 years before I have preached, but have we talked to each other? பேசிருக்காங்களா உங்ககிட்ட? Yes. I don't know. Okay. I'm going to call you now. Okay? And what is written here, all you have to do is to repeat.
இப்ப நான் உங்களை இங்க கூப்பிடுறேன். இங்க என்ன எழுதி இருக்கிறோ அதை நீங்க வந்து திரும்ப சொல்லணும். Now watch this. I'm going to give us some instruction from the Bible. நான் இந்த பைபிள்ல இருந்து சில விதிமுறைகளை சொல்ல போறேன். And she is going to speak God's word. அவங்க வந்து ஆண்டவருடைய வார்த்தை இப்போது பேச போறாங்க. And we learned just now Jesus saying, my word is spirit, my word is life. இப்போதான் நம்ம கேட்டீங்க, ஆண்டவர் இயேசு நான் சொல்லும் வார்த்தைகள் ஆவியும் வாழ்வுமாக இருக்கின்றது என்று சொன்னார். Word. What do you say for word? வார்த்தை. Word. வார்த்தை. Word. வார்த்தை. So when she's going to open her mouth, she's going to speak what? Word. அவங்க வாயை திறந்து வார்த்தையை பேச போகின்றார்கள். Praise the Lord. Praise the Lord. And when she will speak the word, Jesus said, my word is spirit, my word is life. அவ்வாறு அவர்கள் வார்த்தையை பேசும்போது ஆண்டவர் இயேசு இவ்வாறு சொல்லி இருக்கின்றார், என்னுடைய வார்த்தை ஆவியும் வாழ்வுமாக இருக்கின்றது என்று. Praise the Lord. Praise the Lord. And we also learned from Jesus just now, the spirit makes alive. இப்போது நம்ம ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையை நாம் கேட்டோம், ஆவி வாழ்வு கொடுக்கின்றது என்று. Do you have any pain in your body? உங்க உடம்புல ஏதாவது வலி இருக்குதா? எங்கேயாவது What pain you got? என்ன வலி இருக்குது? Hand pain. Okay, come here. இங்க வாங்க. From how many years you got this pain? எவ்வளவு வருஷமா அந்த கையில அப்படி வலி இருக்குது உங்களுக்கு? From chikungunya. 4 months. 4 months. And tremendous pain. நல்ல வலி இருக்குதா? Okay. Now. I'm not going to ask her to ask Jesus to heal her. இப்போ வந்து நான் ஆண்டவர் இயேசுட்ட இவங்களை குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போறது இல்ல. But I'm only going to ask her to repeat the word of God. ஆனா இந்த சகோதரி நான் இறை வார்த்தையை அவங்கள திரும்ப நான் சொல்ல வைக்க போறேன். Because Jesus said, my word is what? Spirit, and my word is life. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? என்னுடைய வார்த்தை ஆவியும் வாழ்வும் கொடுக்கின்றது என்று சொன்னார். சரியா? So if she is going to speak the word, is that word has got spirit and that word has got the life of God? இப்போ அவங்க அந்த வார்த்தையை பேச போறாங்க. அந்த வார்த்தையை அவங்க பேசினாங்கன்னு சொன்னா அந்த வார்த்தை ஆவியும் வாழ்வும் அவர்களுக்கு கொடுக்கின்றது. She has to learn that word by heart. அந்த வார்த்தையை நீங்க மனப்பாடம் செய்துக்கிடணும். Okay? சரியா? Okay? And by believing she has to speak it. அதை விசுவசித்து வார்த்தையாக அவர்கள் பேச வேண்டும். The moment she starts speaking, the spirit of God will show up and destroy that sickness. அவர்கள் எப்போது அதை பேச ஆரம்பிக்கின்றார்களோ அப்போது ஆண்டவருடைய ஆவியானவர் அவர்களை நிரப்பி அவர்களிடம் இருக்கின்ற இந்த வியாதியை அழித்து மாற்றி விடுவார். Because Jesus said his word has the life of God, and that life of God will flow and destroy that sickness. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு இவ்வாறு சொன்னார், அந்த வார்த்தையிலே ஆண்டவர் தருகின்ற வாழ்வு இருக்கின்றது என்று. எனவே அந்த வார்த்தையை பேசும்போது ஆண்டவருடைய வாழ்வு ஆவியானவர் இவர்களிலே வந்து அவர்களிடம் இருக்கின்ற அந்த வியாதியை அவர் மாற்றுவார். Are you ready, sister? நீங்க தயாரா இருக்கீங்களா? So we have not met from last 2 years. நம்ம 2 வருடங்களுக்கு பிறகு அதுக்கு அப்புறம் பார்த்தது இல்ல, முன்னால பார்த்தது. Praise God. Thank God we have not met. Others somebody will say he knows this lady. சில பேர் சொல்வாங்க இவங்களுக்கு இவங்கள தெரியும்னு சொல்லி. Praise the Lord. Praise the Lord. Now you say Jesus, I love you. Thank you for filling me with your love. நீங்க சொல்ல வேண்டியது, ஆண்டவர் இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கின்றேன். நீர் என்னை உமது அன்பால் நிரப்பியதற்காக நன்றி செலுத்துகின்றேன். இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கிறேன். 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 இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கிறேன்.
இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கிறேன். இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கிறேன். ஜீசஸ் தேங்க் யூ. இயேசுவே நான் உம்மை அன்பு செய்கிறேன். 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 ஜீசஸ் நான் உம்மை அன்பு செய்கிறேன். ஜீசஸ் நான் உம்மை அன்பு செய்கிறேன். ஜீசஸ் thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Jesus, thank you Jesus. It's gone. It's gone. எப்படி இருக்குது Check it out. பாருங்க. It's gone. எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்ல இருக்கு. This medicine is good. இந்த மருந்து எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? This medicine is good. இந்த மருந்து நல்ல மருந்தா? Hello. இந்த மருந்து நல்ல மருந்தா? What happened to you? உங்களுக்கு என்ன நடந்தது? சொல்லுங்க. அவருடைய வல்லமை அந்த கைகளில் வந்து அந்த வலியை தூக்கி எடுத்து அப்படியே மாற்றிட்டு ஆவியானவருடைய வல்லமை கையில் வந்து இறங்கி என்ன அறியாமலே அது என்ன சொல்லணும்னு எனக்கு தோணலை. அப்படி அவருடைய வல்லமை. That is why you have to speak from your heart. அதனால தான் உள்ளத்துல இருந்து நம்ம பேசும்போது இதயத்துல இருந்து நம்ம Not one time. You got a rosary? ரோசரி வச்சிருக்கீங்களா? On the rosary, go on saying the scripture. இதையே நீங்க சொல்லிட்டு இருங்க. சரியா அப்படியா ரம்பா. Hallelujah. 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 Can we give the Lord a big hand of praise? ஆண்டவரை நாம் கரங்கள் தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். சகோதரி கையில் இருந்த அந்த வலியை இப்போது அந்த இறை வார்த்தை அவர்கள் வாயின் மூலமாக அறிக்கையிட்ட போது அவர்கள் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். Hallelujah. Hallelujah. Everybody who has got chikungunya, they will all be healed. I'm not taking now because I've got a lot to teach. Then we will have the massive healing service. யார் யாருக்கெல்லாம் சிக்கன் குனியா வந்து அதனால் உடல் வலியில் இருக்கின்றீர்களோ அவர்கள் எல்லோருக்கும் சுகம் கிடைக்கும். இப்போது உடனடியாக அதை நடத்தவில்லை, உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. அதை முடித்துவிட்டு அதன் பின்பு எல்லோருக்கும் குணமளித்தல் அந்த வழிபாட்டில் எல்லோருக்கும் ஜெபிக்கப்படும். So, do you want me to lay hands on you? உங்களுக்கு இப்படி கையை உங்க தலையில வச்சு ஜெபிக்கணுமா? Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Now I understand, if I have this word in my heart and I open my mouth and I keep on saying, the Spirit of God comes and destroys the work of the devil. Praise the Lord. Give the Lord a big hand. இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நான் என்னுடைய உள்ளத்திலே இருத்தி என் வாயின் மூலமாக அதை நான் அறிக்கையிடும் போது ஆண்டவருடைய வல்லமை கடந்து வந்து என் உடலில் இருக்கக்கூடிய அந்த வியாதியை அழித்து அது மாற்றுகின்றது. ஏனென்றால் அலகையினுடைய வல்லமையை அழிக்கின்ற வல்லமை இறை வார்த்தைக்கு உண்டு. அதைத்தான் நான் இப்போது பார்த்தோம். எனவே ஆண்டவர் அத்தகைய வல்லமை இந்த இறை வார்த்தையில் கொடுத்ததற்காக அவரை கரங்கள் தட்டி நாம் மகிமைப்படுத்துவோம். சரியா? ஹலோ, சரியா? Hallelujah. Hallelujah. So do you want me to come and lay hands? நான் வந்து தலையில இப்படி எல்லாம் கை வைக்கணும்னு விரும்புறீங்களா? You will say, no. Teach me the word. I can get myself healed. ஆண்டவருடைய வார்த்தையை எனக்கு கற்றுக் கொடுங்கள், நான் அந்த வார்த்தையை கவனமுடன் படித்து நான் சுகத்தை பெற்றுக் கொள்வேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். So first lesson, you must learn the word of God by heart. முதல் படி,
முதல் பாடம் என்னன்னு சொன்னா, நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை, இறை வார்த்தையை மனப்பாடம் செய்ய வேண்டும். Praise the Lord. Praise the Lord. So will you all learn the word of God by heart? நீங்க எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை மனப்பாடம் செய்வீங்களா? When she said what she repeated, she did not learn it by heart. I told her, say, But when she learned by heart, I was holding her specs because she was breaking her specs. She was actually breaking her specs. She did not even know. So I had to take your specs. Praise God. நான் முதலில் அந்த சகோதரியை இந்த இறை வார்த்தையை சொல்லுங்கன்னு சொன்னப்போ அவங்க சொல்லலை. அதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கு அப்புறம் அதை திரும்ப நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது திரும்ப அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த கையில் இருந்த கண்ணாடியை அந்த கையை வச்சு அதை அப்படியே உடைக்கிற மாதிரி அவங்க பண்ணாங்க. அதனால தான் அந்த கண்ணாடியை வாங்கி நான் இங்கே வச்சேன். அவங்களே திரும்ப சொல்ல ஆரம்பித்த போது ஆண்டவருடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கியது. So first thing, you must learn the word by heart. முதல் படி என்னன்னு சொன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டும். When you believe that word and act on that word, the power of God, the Spirit of God, the life of God is released inside of you. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவசித்து அதை படித்து அந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடிக்கும் போது, நடைமுறைப்படுத்தும் போது, ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கின்ற அந்த வல்லமை, ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த வாழ்வு உங்களிடத்திலே கடந்து வரும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. And remember, when you keep on hearing and hearing the word of God, you get fresh dose of power and life of God in you. ஆண்டவருடைய வார்த்தையை திரும்ப 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 நீங்கள் கேட்கும் போது புதிதாக 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 நீங்கள் புதிய வல்லமையை, புதிய பலத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அனுபவிப்பீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள். Praise the Lord. You heard Jesus saying, John 6:63, what did he say? My word is spirit, my word is life. யோவான் 6:63 ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? என்னுடைய வார்த்தை ஆவியும் வாழ்வுமாக இருக்கின்றது என்று சொன்னார். எனவே 2 நிமிஷத்துக்கு ஹalleluyaன்னு சொல்லி நம்ம சொல்ல போறோம். So let's say hallelujah, 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 hallelujah. Oh hallelujah, 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 Come on, lift your voices. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் hallelujah, hallelujah. And as you are speaking, the life of God is flowing. Hallelujah, 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 hallelujah. Let that word come from your heart. இதயத்தில இருந்து கண்ணை மூடி சொல்லுங்க. உங்கள் இதயத்தில இருந்து வரட்டும், இதயத்தில இருந்து. Come on, speak. கண்ணை மூடி சொல்லுங்க. Hallelujah, 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 hallelujah. கண்களை மூடி, கண்களை மூடி எல்லாரும் சொல்லுங்க. எல்லா கண்களை மூடி. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Now many of you were speaking hallelujah. நிறைய பேர் ஹalleluyaனா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா, but there is something that you got to do. நீங்க ஒன்று செய்ய வேண்டும். And that's what we are going to learn. There were these boys who were saying hallelujah, but their attention was not on the word. நம்ம அதை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இங்க இருந்த பிள்ளைங்க எல்லாம் ஹalleluyaன்னு சொன்னாங்க, ஆனா அதுல அவங்க கவனம் இல்ல. அதுல even if they say from morning till night,
the power of God will not come. இவங்க காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் இதே மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஆண்டவருடைய வல்லமை அங்க வரப்போறது இல்ல. Because we got to follow the instruction of the word of God. ஆண்டவருடைய இறைவார்த்தை என்ன கூறுகின்றதோ அந்த அறிவுரையை நாம் கேட்டு அதன்படி நாம் நடக்க வேண்டும். Please understand, Hebrews chapter 4 verse 12 says that the word of God is active and alive. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம் இவ்வாறு சொல்கின்றது, ஆண்டவருடைய வார்த்தை ஆற்றல் மிக்கது என்று கூறுகின்றது. This word of God is an incorruptible seed. இந்த ஆண்டவருடைய வார்த்தையானது ஒரு மாசு மறுவற்ற ஒரு விதையாகும். It is a powerful seed. இது ஒரு வல்லமை உள்ள ஒரு விதையாகும். It has the power to operate and have effect on you. இந்த இறை வார்த்தையானது செயல்படுவதற்கு ஆபரேட் சொன்ன மாதிரி இங்க அந்த இறை வார்த்தை அது வெட்டக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது, அத்தகைய வல்லமை உடையது. The quotation is Hebrews chapter 4 verse 12. எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். Hallelujah. ஹalleluya. So just as a person plants a seed, he gets that crop. ஒரு மனிதன் எவ்வாறு ஒரு விதையை விதைத்து அதன் பின்பு அதிலிருந்து அறுவடையை பெற்றுக் கொள்கின்றானோ, If he is going to plant chickus, he won't get mangoes, but he'll get chickus. சிக்கு என்று சொல்லக்கூடிய அந்த மரத்தினுடைய விதையை ஒருவன் நட்டு வைத்தால் அதிலிருந்து மாம்பழத்தை அவனுக்கு பறிக்க முடியாது, மாறாக சிக்கு என்ற அந்த மரத்தின் பழத்தை தான் அவன் பறிக்க முடியும். But he cannot plant a seed here. Even all his life he will get nothing. He has to plant it in a good soil. இந்த இடத்திலே ஒருவன் விதையை விதைக்க முடியாது. ஏனென்றால் விதையை விதைக்க வேண்டும் என்றால் அந்த நிலமானது பண்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். So very important is that you must learn to plant the word of God in your heart. What these boys were doing was just screaming, not understanding. They were just speaking. நீங்கள் ஒன்று தெரிந்திருக்க வேண்டும், இறை வார்த்தையை நாம் எங்கு விதைக்க வேண்டும் என்று. இதயத்தின் ஆழத்தில் நாம் அந்த இறை வார்த்தையை விதைக்க வேண்டும். இங்க இருந்த சிறுவர்கள் அவர்கள் வாயை திறந்து சொன்னாலும் அவர்கள் கூச்சல் போட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. எனவே இறை வார்த்தையை எவ்வாறு ஊன்ற வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Now you must have met some people who know the Bible from cover to cover. நீங்கள் சில மனிதர்களை பார்த்திருப்பீர்கள், அவர்களுக்கு பைபிள் முழுவதுமாக தெரிந்திருக்கும். And yet you find that they are not healed. ஆனால் அவர்களுக்கு எந்த குணமளித்தலும் அவர்களுக்கு நடந்திருக்காது. You will say, but brother, they know the Bible cover to cover and yet they are not healed. ஒரு அட்டையிலிருந்து ஒரு பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் அவர்களுக்கு பைபிளை தெரிந்திருக்கும், ஆனால் அங்கு குணம் பெற்றிருக்க முடியாது. Please understand, the first instruction in verse number 20 of Proverbs 4 does not say, my son, know my word, but the word of God says, my son, attend to my words. நீதிமொழிகள் 4:20 நாம் வாசித்தோம். அதில் என்ன சொல்லியிருக்கின்றது? என் வார்த்தையை நீ கேள் என்று சொல்லவில்லை, மாறாக என் வார்த்தைக்கு நீ கவனமுடன் செவிகொடு என்று கூறியிருக்கின்றது. When the word of God is being preached, you will say, hey, I know that word. இறை வார்த்தையானது இவ்வாறு போதிக்கப்படும் போது நீங்கள் சொல்லலாம், அந்த வார்த்தை எனக்கு தெரியுமே என்று. You will say, I know 1 Peter 2:24 which says, by the wounds of Jesus I am already healed. நீங்கள் சொல்லலாம் 1 பேதுரு 2:24 இவ்வாறு சொல்கின்றது, உம்முடைய காயங்களால் நான் குணமடைந்தேன், இது எனக்கு தெரியுமே என்று சொல்லலாம். God's word does not say know my word, but be attentive to my word. ஆண்டவருடைய வார்த்தை என்னுடைய வார்த்தைகளை நீ தெரிந்து கொள் என்று சொல்லவில்லை, மாறாக அந்த வார்த்தைக்கு நீ கவனமுடன் செவிகொடு என்று கூறுகின்றது. Very important, be attentive to my word. மிகவும் முக்கியமானது என்னவென்றால் இறை வார்த்தைக்கு கவனமுடன் செவி கொடுத்தல் என்பதாகும். What is the meaning of the word attentive? கவனமுடன் செவி சாய்ப்பது என்றால் என்ன? The word attentive means you give your top priority to that word. கவனமுடன் என்று கூறும்போது அதன் பொருள் என்ன? அதற்கு நாம் மிக முக்கியமான ஒரு முதலிடத்தை கொடுக்க வேண்டும் என்பதாகும். You set aside all other things and you are focused on one thing.
மீதி எல்லாவற்றையும் தள்ளி வைத்துவிட்டு உங்களுடைய எல்லா கவனமும் ஒரு இலக்கை நோக்கி இருக்க வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Let me give an illustration. நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் தருகிறேன். When you went to the doctor நீங்க டாக்டர்ட்ட போனீங்க, and the doctor said you are suffering from cancer. அவர் சொன்னாரு உங்களுக்கு புற்றுநோய் இருக்கிறது, கேன்சர் என்று சொன்னார். He said it only once. அவர் ஒரே ஒரு தடவை தான் சொன்னாரு. You came home. நீங்க வீட்டுக்கு வந்தீங்க. Did you cry on the way? வழியில நீங்க அழுதுட்டு வந்திருக்கலாம். Will you cry on the way? வழியில நீங்க அழுதுட்டு வந்திருப்பீங்களா? அழுவீங்களா? When the doctor says you got cancer, will you cry on the way? மருத்துவர் உங்களுக்கு கேன்சர் வியாதி இருக்கு அப்படி சொன்னா நீங்க மருத்துவமனையில இருந்து வரும்போது அழுதுட்டு வருவீங்களா? Or will you start dancing? அழுது ஆஹா எனக்கு கேன்சர்னு சொல்லி டான்ஸ் ஆடிட்டு வருவீங்களா? Did you tell you hold on. Did you tell your people not to talk to me? ஃபாதர் நீங்க எங்கிட்ட இவங்க எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கீங்களா? Father only told you not to talk to me. Now I realized. ஃபாதர் If you get that father's video, will tell the people this is the priest who told his people don't talk to him. அந்த வீடியோல பார்த்தா தெரியும் இந்த ஃபாதர் தான் இவங்க எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க அப்படின்னு. Praise the Lord. Praise the Lord. Only these people are saying, don't say, those who are sitting behind, praise the Lord. நீங்க சொல்லாதீங்க, அங்க பின்னால இருக்கவங்க. Praise the Lord. Oh, they are alive. Praise God. Hallelujah. 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 Now, when you heard about the word cancer, will you start crying? கேன்சர்ங்க வார்த்தையை கேட்ட பிறகு நீங்க அந்த அழுகைய அப்படி நிறுத்துவீங்களா? What they say? No, நிறுத்தம். They won't stop crying. They will cry or yes or no? அழுவீங்களா அழ மாட்டீங்களா? Yes, yes. They will cry. Correct. Now when you go to sleep, will you keep thinking cancer? தூங்க போறீங்க. அப்ப கேன்சரை பத்தி யோசிப்பீங்களா? Next day when you are getting up again cancer? காலையில எழும்பும்போது திரும்பவும் அத பத்தி யோசிப்பீங்களா? Every time you meet somebody you are crying cancer. யாரையாவது பாக்குறீங்க, அவங்கள பார்த்தா கண்ணுல கண்ணீர் வருது. அப்போ கேன்சர்ங்கிறது ஞாபகம் வருமா? Now what are you doing? என்ன செய்றீங்க நீங்க? Even though God has blessed you with so many things, your focus is only on that word cancer, and the doctor said to you only once. உங்களுக்கு எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் கடவுள் தந்திருந்த பிறகும் டாக்டர் ஒரே ஒரு தடவை தான் கேன்சர்னு சொன்னாரு. ஆனா அந்த வார்த்தை தான் மற்ற ஆசீர்வாதங்களை எல்லாம் கூட மறந்துட்டு அதுல தான் நம்மளுடைய ஃபோக்கஸ், நம்முடைய கவனம் எல்லாம் எதுல இருக்கு? அந்த கேன்சர்ங்கிறதுல தான் இருக்கு. So your attention is on that word cancer. உங்களுடைய கவனம் முழுவதுமாக அந்த கேன்சர்ங்க அந்த நோயில இருக்கு. Tell me honestly, just the way you keep thinking cancer the whole day, do you take God's word and keep thinking the whole day? நீங்க உண்மையை பேசணும். இப்ப அந்த கேன்சர்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ நாள் முழுவதும் அதை பற்றி யோசிப்பீர்களா அல்லது அதை ஒதுக்கி வச்சுட்டு இறை வார்த்தையை எடுத்து வாசிச்சு அதை தியானம் செய்வீங்களா? So the whole day, are you focusing on your problem or are you focusing on God's word? நீங்க எதுல உங்க கவனத்தெல்லாம் வச்சிருக்கீங்க? உங்க பிரச்சனையில வச்சிருக்கீங்களா அல்லது ஆண்டவருடைய வார்த்தையில உங்க கவனத்தை வச்சிருக்கீங்களா? Now look at this lady who came here. 4 months chikungunya, day and night chikungunya, 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 chikungunya. இந்த சகோதரியை பார்த்தீங்க, இங்க வந்தாங்க. 4 மாசமா சிக்கன் குனியா என்ன செஞ்சிருந்தாங்க? ஐயோ சிக்கன் குனியா, ஐயோ சிக்கன் குனியா, சிக்கன் குனியா அப்படின்னு சொல்லி எப்பவும் எது ஞாபகத்துல இருந்தது? சிக்கன் குனியா. சரியா? She stood here. இங்க வந்து நின்னாங்க. I told her to pay attention to what she is saying. அவங்ககிட்ட சொன்னேன், இந்த சகோதரி என்ன சொல்றாங்களோ அதை கவனமா கேட்டு அதை நீங்க சொல்லுங்கன்னு சொன்னேன். 2-3 minutes attention on God's word. 2-3 நிமிஷம் தான் ஆண்டவருடைய வார்த்தையில அவங்க கவனத்தை பதிச்சாங்க. Complete attention. முழுமையா அந்த அவங்க கவனத்தை அதுல வச்சாங்க. No more attention on chikungunya. சிக்கன் குனியாவை மறந்தாங்க. That word destroyed the chikungunya. அந்த வார்த்தை சிக்கன் குனியா அதுல வந்த வலியை மாற்றி விட்டது.
Just check into your life. You might be singing. My sister is singing. This brother is singing. You can sing wonderful songs after you go out of the church. What are you thinking? நீங்க ஒண்ண கவனிக்கணும். நீங்க ரொம்ப அழகா இங்க பாடலாம். ஆனா கோயிலை விட்டு வெளியே போனதும் நீங்க எதை யோசிக்கிறீங்க? You are singing a song, but you are thinking something else. Where is your attention? நீங்க பாட்டு பாடிட்டு இருக்கீங்க, சிந்தனை எல்லாம் வேற எங்கேயோ இருக்கு. அப்ப உங்க கவனம் எங்க இருக்குது? You are coming for mass, sitting there and thinking something else. நீங்க திருப்பலிக்கு வாரீங்க, அங்க உட்கார்ந்துக்கிறீங்க, உட்கார்ந்து அப்படியே உட்கார்ந்து யோசிச்சிட்டே இருக்கீங்க. கவனம் எங்க இருக்குது? Let me give an example in the Bible. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் பைபிள்ல இருந்து சொல்றேன். Adam and Eve are in the Garden of Eden. ஆதாமும் ஏவாளும் அந்த ஏதேன் தோட்டத்துல இருந்தாங்க. Everything is beautiful. எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. God has spoken his word. ஆண்டவர் அவருடைய வார்த்தையை பேசி இருந்தாரு. Adam has heard the word. அந்த வார்த்தையை கேட்டிருந்தாங்க. Eat any fruit, but don't eat the fruit of that one particular tree. எல்லா மரத்தினுடைய கனியை நீங்க சாப்பிடுங்க, ஆனா அந்த நடுவுல இருக்கக்கூடிய அறிவு தரக்கூடிய அந்த மரத்தின் கனியை நீங்க சாப்பிடாதீங்க. The day you eat, you will surely die. எந்த நாள்ல நீங்க அதை சாப்பிடுறீங்களோ அந்த நாள்ல நீங்க அழிந்து போவீங்கன்னு சொன்னாரு. Satan spoke to Eve. அலகை சாத்தான் ஏவாளோடு பேசியது. What did he do? அப்போது ஏவாள் என்ன செய்தாள்? Did he touch her? அப்படி தொட்டாளா? இப்படி தொட்டு, Let's say she's Eve, I am Satan. இவங்கதான் ஏவாள், நான் சாத்தான். இப்படி 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 போய் தொட்டாங்களா? அந்த சாத்தான் தொட்டுதா? No. தொட்டுதா ஏவாள? I only spoke the word. ஆனால் அலகை சாத்தான் வார்த்தையை தான் பேசியது. He said, if you eat of this fruit, you will surely not die. அலகை சொன்னது, நீ இந்த மரத்தின் கனியை சாப்பிட்டா சாக ஒண்ணும் மாட்டீங்க அப்படி சொல்லுச்சு. Correct? Now what was Eve thinking the whole day? அப்போ ஏவாள் அந்த முழு நேரமும் எதை பத்தி யோசிச்சுட்டே இருந்தா? You will surely not die. நீ நிச்சயமா சாக மாட்டீங்க, நிச்சயமா சாக மாட்டீங்க, நிச்சயமா சாக மாட்டீங்க. அந்த வார்த்தை திரும்ப 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 கவனத்துல இருந்தது. And Adam told Eve, if you eat of that fruit, you will surely die. ஆதாம் என்ன சொன்னார்? இந்த மரத்தின் கனியை சாப்பிட்டா நம்ம நிச்சயமா செத்து போவோம்னு. And if you eat, you will become like God, like God, like God, God. அதை சாப்பிட்டால் நீங்கள் கடவுளை போல ஆகிவிடுவீர்கள், கடவுளை போல ஆகிவிடுவீர்கள், கடவுளை போல ஆகிவிடுவீர்கள் என்று சொன்ன அந்த சாத்தானுடைய அந்த குரல் காதிலே கேட்டது. சரியா? Now, where was Eve's attention on what God said or what Satan said? ஏவாளுடைய கவனம் எல்லாம் எங்க இருந்தது? ஆண்டவர் சொன்ன வார்த்தையில் இருந்ததா அல்லது அலகை சொன்ன வார்த்தையில் இருந்ததா? Was Adam and Eve blessed by God? ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருந்தாரா? But when they paid attention to what Satan said, what happened to the blessing? அவர்கள் அலகை சாத்தான் சொன்ன வார்த்தையை கேட்ட பின்பு அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது? What happened? What happened என்ன when நடந்தது they அவங்களுக்கு? paid attention to what Satan said? அலகை சொன்ன வார்த்தைக்கு கவனம் செலுத்தியதால் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு என்ன நடந்தது? They disobeyed God. ஆண்டவருக்கு அவருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. And when they disobeyed God, what happened to their blessing? அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் என்னவானது? Sickness came, அவர்களுக்கு நோய் வந்தது, disease came, வேதனை வந்தது, sorrow came, வருத்தம் வந்தது, problems came, பிரச்சனைகள் வந்தது, death came, சாவு வந்தது. their connection from God was gone. ஆண்டவருக்கும் அவர்களுக்கு இருந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டது. Every kind of destruction came. எல்லா வகையான அழிவும் அவர்களுக்கு ஏற்பட்டது. How did it come? எப்படி இதெல்லாம் வந்தது? God brought it. ஆண்டவரா கொண்டு வந்தாரு? Satan brought it. சாத்தானா கொண்டு வந்தது? Or was it their attention to the wrong place brought it? தவறான இடத்திலே கவனத்தை செலுத்தியதனால அவர்களுக்கு இந்த அழிவு ஏற்பட்டது. Which one? எது இதுல நம்ம சொன்னதுல கடவுளா சாத்தானா அல்லது அவர்கள் எதிலே கவனத்தை செலுத்தினார்களோ அந்த காரியமா? What? The attention. So now every day of your life, check it out. Where is your attention? On God's word or on your problem?
நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க சோதித்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கவனம் எல்லாம் எதிலே இருக்கின்றது? ஆண்டவருடைய வார்த்தையில இருக்கின்றதா அல்லது உங்கள் வாழ்க்கையிலுடைய பிரச்சனையில இருக்கின்றதா? So will blessing come or curse come? உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதம் கடந்து வருமா அல்லது சாபம் வருமா? So can you tell God, God heal me, heal me, heal me? Listen, God does not need to heal you. The moment you pay attention to God's word, the healing has already begun. நீங்கள் ஆண்டவரே என்னை குணப்படுத்தும், ஆண்டவரே என்னை குணப்படுத்தும் என்று நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம். ஆண்டவர் குணப்படுத்த வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் அவருடைய வார்த்தையை நீங்கள் எப்போது கேட்டு அதை கடைபிடிக்கின்றீர்களோ அந்த வார்த்தை உங்களுக்கு குணமளிக்கின்றது. Supposing you want mangoes, உங்களுக்கு மாம்பழம் வேணும்னு வச்சுக்குவோம். won't you go for a seed? நீங்க போய் ஒரு மாங்கொட்டை அந்த விதை அதை எடுப்பீங்க. How many of you got some mango trees, coconut trees in உங்க your வீட்ல house? எத்தனை பேர் வீட்ல மாமரமும் தென்னை மரமும் இருக்குது? Now why did you plant the coconut tree? அந்த தென்னை மரத்தை எங்க நீங்க வச்சிருக்கீங்க? Because you wanted the leaves. அந்த தென்னை மரத்துல இருந்து இலை வேணும்னு நீங்க வச்சிருக்கீங்களா? Why did you plant? எதுக்கு அந்த தென்னை மரத்தை நீங்க நட்டு வச்சீங்க? You wanted coconuts. You wanted coconuts. தேங்காய் உங்களுக்கு தேவையா இருந்தது. You wanted coconuts. So if you want healing, you should plant the seed of healing. உங்களுக்கு குணம் வேண்டும் என்றால் குணமளித்தலுக்கான அந்த விதையை நீங்கள் ஊன்ற வேண்டும். Every time you are paying attention to anything, it becomes a seed. ஒவ்வொரு முறையும் நீங்கள் எதிலே உங்கள் கவனத்தை வைக்கின்றீர்களோ அது ஒரு விதையாகும். So what kind of seeds do you plant every day? ஒவ்வொரு நாளும் எத்தகைய விதைகளை நீங்கள் ஊன்றிக் கொண்டே இருக்கின்றீர்கள்? God's word? இறை வார்த்தையை ஊன்றி வைத்துக் கொண்டிருக்கின்றோமா? Oh brother, pray over me. அல்லது என் தலையில கை வச்சு ஜெபிங்கன்னு சொல்லி அதை நாம் ஊன்றிக் கொண்டிருக்கின்றோமா? Pray for me, pray over me, pray under me, pray around me. என் தலையில கை வச்சு ஜெபிங்க, மேல வச்சு ஜெபிங்க, பின்னால வச்சு ஜெபிங்க, கீழே வச்சு ஜெபிங்க, அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோமா? But no seed. அங்க ஒரு விதையும் ஊன்றப்படவில்லை. Will you get healing? அப்ப நமக்கு சுகம் கிடைக்குமா? Sariya. So now where should you do? What should you do? நீங்க Pay என்ன செய்யணும்? attention to God's word. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். Praise God. Praise the Lord. This lady is very attentive. இந்த சகோதரி ரொம்ப கவனமா இருக்காங்க. Come here. வாங்க. Why is she looking at father? You have to give her permission. See? வாங்க. When she's getting up, she's looking at father. அவங்க எழும்பும்போது ஃபாதரை பார்த்தாங்க. ஒருவேளை பெர்மிஷன் வேணுமா? You have to take permission from father. Do we know each other? தெரியுமா? பிரதர் தெரியுமா? First time. Thank God. Others all partnership, no? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திருக்காங்க. Now. I'm going to ask her to repeat 2 lines. இவங்கள வந்து நான் ரெண்டு வரியை திரும்ப சொல்ல போறேன். Just 2 lines. ரெண்டு வரி. Okay? சரியா? And you have to learn it by heart. நீங்க அத மனசுல மனப்பாடம் பண்ணிரணும். She took half, you take full, okay? அவங்க பாதி எடுத்தாங்க, நீங்க ஃபுல்லா சொல்லணும். Okay. Close your eyes. உங்க கண்ணை மூடிக்கங்க. And say, the spirit of Jesus is upon me. ஆண்டவருடைய ஆவி என் மேலே. No. Listen. I want you to see. Please. நீங்க மத்தவங்க எல்லாம் பாருங்க, மத்தவங்க எல்லாம் கண்ணை திறந்து வச்சுக்கங்க. I am calling them here so that you can see how this works. நீங்க பாருங்க, அப்ப அந்த ஆண்டவருடைய வார்த்தை எப்படி செயலாற்றுதுன்னு சொல்லி நீங்க whatever she is saying now, the same the Holy Spirit is going to do in her life. அவங்க என்னெல்லாம் சொல்ல போறாங்களோ இப்போ ஆண்டவருடைய ஆவியானவர் அவர்கள் வாழ்க்கையில செயல்பட போகிறார். If it happens with her because she is attentive and believing, if you are attentive and believing, it happens with you also. இந்த சகோதரி அந்த இறைவார்த்தையை கவனத்தோட கேட்டு அந்த இறைவார்த்தையை விசுவசிச்சு அதனால அவங்களுக்கு மாற்றம் ஏற்படும் என்றால் நீங்களும் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வார்த்தையை கவனமா கேட்டு அதை விசுவசித்தா உங்களுக்கும் அத்தகைய குணமளித்தல் நடக்கும். Are you understanding? புரியுதா எல்லாத்துக்கும்? It is not magic. இது வந்து எந்த மந்திர தந்திர வேலை கிடையாது. It is God's medicine. இது ஆண்டவர் கொடுக்கின்ற மருந்து. And the Spirit of God is going to take over her now. ஆண்டவருடைய ஆவியானவர் இவர்களை இப்போது ஆட்கொள்ள போகிறார். And the Spirit of God is saying she has been longing for a long time for this presence of God. ஆண்டவருடைய ஆவியானவர் இவ்வாறு
வெளிப்படுத்துகின்றார். இந்த சகோதரி ஆண்டவருடைய ஆவி தன்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று அதிக நாளாக மிக ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள். And let me tell you, it is not I who called her, but God himself called her. நான் இந்த சகோதரியை கூப்பிட்டேன் நீங்க நினைக்க வேண்டாம், ஆண்டவர் இந்த சகோதரியை இங்கு அழைத்தார். Now ask her to repeat that. The Spirit of Jesus is upon me. ஆண்டவர் இயேசுவின் ஆவி என் மேல் உள்ளது. ஆண்டவர் இயேசுவின் ஆவி என் மேல் உள்ளது. உமது வல்லமையால் என்னை நிரப்பியதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவர் இயேசுவின் ஆவி என் மேல் உள்ளது. உமது வல்லமையால் நிரப்பியதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவர் இயேசுவின் ஆவி என் மேல் உள்ளது. உமது வல்லமையால் நிரப்பியதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவர் இயேசுவின் ஆவி என் மேல் உள்ளது. உமது வல்லமையால் நிரப்பியதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவர் இயேசுவின் ஆவி என் மேல் உள்ளது. உமது வல்லமையால் நிரப்பியதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவர் இயேசுவின் ஆவி என் மேல் உள்ளது. உமது வல்லமையால் நிரப்பியதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவர் இயேசுவின் ஆவி என் மேல் உள்ளது. உமது வல்லமையால் நிரப்பியதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவர் இயேசுவின் ஆவி என் மேல் உள்ளது. உமது வல்லமையால் நிரப்பியதற்காக உமக்கு நன்றி. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு கோடா கோடி நன்றி, உமக்கு கோடா கோடி நன்றி, உமக்கு கோடா கோடி நன்றி, உமக்கு கோடா கோடி நன்றி. நன்றி இயேசுவே, 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 நன்றி, 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 நன்றி. Can you tell me what's happening to you? சகோதரி இப்போ What's happening? எனக்கு சொல்ல முடியல. அந்த அளவில் பரிசுத்தமா ஒரு ஆவி பெற்றது. முக்கோடா கோடி நன்றி. நெருப்பு வந்து எப்படி நம்ம மேல தடல் எரியுமா அந்த அளவில் சொல்லவே முடியல. Is the word real? இதுவரை எனக்கு இப்படி அனுபவமே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த வார்த்தை இந்த வார்த்தை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்படி அனுபவப்பட்டதே இல்லை. never experienced this. You are always longing for this moment. இந்த நேரத்துக்காக நீங்க ரொம்ப நாளா நீங்க காத்து ஆர்வமா இருந்தீங்க. ஆர்வமா இருந்தது உண்மைதான். ஆனா இப்படி நான் கிடைக்கன்னு நினைக்கவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை. She didn't expect that this fire. She Praise experienced God. fire. God bless you. You had any sickness in your body? Any pain? Hello, hello, hello. உங்களுக்கு ஏதாவது உடம்புல வலியோ வேதனையோ வியாதியோ இருந்ததா? She had a leg. Come here, come here, come Chikungunya. here. You had leg pain? Now all gone? சிக்கன் குனியா காய்ச்சல் யாருக்குன்னு வந்தவரை எல்லாருக்குமே இந்த ஊர்ல எல்லாருக்குமே கால் கை வலி எல்லாம் நிறைய பேருக்கு உண்டு. Leg pain, hip pain, all that. இடுப்பு வலி கால் வலி எல்லாம் உண்டு. Okay, is it there now? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இதுல இருக்கக்கூடிய நேரம் கூட நல்ல வலி இடுப்பு வலி எல்லாம் இருக்கதான் செய்யுது. இதுவரை இப்போ ஒண்ணுமே இல்லை, வலி ஒன்றும் இல்லை. நல்ல When she came, she had pain. Now she has no pain. இடுப்பு வலி கால் வலி. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Do you want me to pray over you? உங்க மேல கை நீட்டணுமா? ஜெபிக்கணுமா? Hello, do you want me to pray over you? வேணுமா உங்க மேல கை வச்சு? What do you want? என்ன வேணும்? Hello, what do you want? என்ன வேணும்? You want the word of God. What do you want? Just the word of God. இறை வார்த்தை உங்களுக்கு தேவை. You know, baby, before we go, I'm talking to you. God is going to anoint you. I'm going to call you the next point. I'm going to call you, and God's fire and love will come upon you. ஆண்டவர் இயேசு உங்களை அன்பு செய்கின்றார், உங்களை ஆவியால் நிரப்ப போகின்றார். அடுத்ததா உங்களை தான் கூப்பிட போறேன். You want Jesus to come and touch you? ஆண்டவர் இயேசு உன்னை வந்து தொடரணும்னு விரும்புறியா? Do you want Jesus to hug you? ஆண்டவர் இயேசு உன்னை கட்டி அணைத்து அரவணைக்கணும்னு விரும்புறியா? You are going to experience that. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை நீ அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வாய். Are you ready? நீ ரெடியா இருக்கியா? Okay. Next point, I'm going to call you. நெக்ஸ்ட் டைம் நீ Every point, one person. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு ஆளு. You are also thinking me also? உனக்கு ஆசையா இருக்குதா? Okay. You also think the same. Don't fool. You know, you all are all
nothing you'll get. Look at them. நீங்க எல்லாம் இப்படி இடிச்சிட்டு இருக்கீங்க, ஒண்ணும் நடக்காது. அவங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா அப்படியே உட்கார்ந்து அக்கறையா கேக்குறாங்க. You are shouting hallelujah, hallelujah, but nothing. நீங்க எல்லாம் ஹalleluya சொன்னா கத்திட்டு இப்படி 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 பண்றீங்க, ஒண்ணும் நடக்காது. Look at them. அவங்க ரொம்ப அக்கறையா அப்படி கேட்டுட்டு இருக்காங்க. You will get, my dear. இங்க Very attentive, 100% sure, guaranteed. ரொம்ப நல்லா கவனிச்சிட்டே இருக்க, 100% கேரண்டி. But ஆண்டவர் listen. கொஞ்சம் கவனிங்க. இங்க If you will be attentive, you will get up and sit at the side. Don't sit with your friend. இப்படி இடிச்சிட்டு உனக்கும் வேணும்னு சொன்னா அப்படி தள்ளி தனியா உட்காரு. இப்படி இடிச்சிட்டு You want to receive? No.